விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர ஆகஸ்ட் 14 சுதந்திர தின ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. மெக்கி அட்லி டேரக்ஷனில் ஜிபி பிரகாஷோட மியூசிக்கில் சூர்யா மமிதா பஜ்ஜி லீடர் அடிக்கிறாங்க. படம் மல்டி லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகுது. கருப்பு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. போக போக இந்த படத்தோட கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலாக இந்த படம் இந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கட்டா குஸ்தி 2 படத்தில் இருந்து மியூசிக்கல் ரைட்ஸை சோனி மியூசிக் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் தியேட்டரிக்கல் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து சில கேரக்டர் போஸ்டர்ஸ் வந்திருக்கு. இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த், காளி வெங்கர், கருணாஸ் லீடர் நடிச்சிருந்தாங்க. இப்போ புது கேரக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ ஆகியிருக்காங்க. ஆக்டர் கருணாகரன் பார்த்தீங்கன்னா பார்த்தா அப்படின்ற கேரக்டர்லையும், இப்போ விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமியோட டாட்டராக இப்போ ஷாரா லீடர் நடிச்சிருக்காங்க. நோக்ஷா பார்த்தீங்கன்னா இப்போ மீனு அப்படின்ற கேரக்டர்லையும், யோகி பாபு பார்த்தீங்கன்னா பல்வீர் சிங் அப்படின்ற கேரக்டர்லையும், இப்போ ரம்யா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அப்படின்ற கேரக்டர்லையும் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி லீடர் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 3 கிராண்டாக தேட்டரிக்கலில் மல்டி லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. மாலிவுட் டைம்ஸ் படத்தில் இந்த அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் கோட் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நஸ்லின் லீடர் நடிச்சிருக்காரு. படம் வர ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது. திருஷ்யம் 3 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 7 நாளில் 200 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. ஃபைனலாக இந்த படம் எந்த மாதிரி கலெக்ஷன் கொடுக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேபிஐ பாலா லீடர் அடிக்கிற 2வது மூவியோட அஃபிஷியல் வசூலுக்கு இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் ரீமேட்ச். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பூஜை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூஜை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை போட்ட ஃபோட்டோஸும் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிபி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண போகிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் ஹபீபி. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர ஜூன் 12 ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ஒரு எமோஷனல் மூவி. மாளவிகா மனோஜ் லீடர் நடிச்சிருக்காங்க. சிக்மா அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜேசன் சஞ்சய் டேரக்ஷனில் தமிழோட மியூசிக்கில் லைக்கா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தீப் கிஷன் லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ பரிமளா அண்ட் கோ படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பக்ரீத்தோட ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. தீவானா அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் கிரிஞ்சு சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் மூவி. படம் வர ஜூன் 19 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. ஐ நோபடி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ லெனின் பாண்டியன் படத்தோட அஃபிஷியல் தெலுங்கு டைட்டில் தான் புலி மேக்கா. இந்த படத்தோட அஃபிஷியல் தெலுங்கு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி த ரெட் பேக். இந்த படத்தோட அஃபிஷியல் நியூ கேரக்டர் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் சன்னிதானம் PO. இந்த படத்தோட அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் U சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு மலையாளம் மூவி தான் பக்ஷாரா பக்தரம். இந்த படத்தோட அஃபிஷியல் மியூசிக்கல் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா பொன்னரா மியூசிக் சேனல் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். கரா படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மொத்தம் 5 லாங்குவேஜில் இன்றைக்கி அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனோரமா MXல் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் அனஸ்வரா ராஜன் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. த 4 சீசன்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆயிருக்கு. கசின்ஸ் கல்யாணம்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மொத்தம் 5 லாங்குவேஜில் ஜியாட்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4 எபிசோட்ஸ் ப்ரீமியர் ஆகும். லீடர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மொத்தம் 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆக போகுது. இப்போ மலையாளம் மூவியான ரேண்டா முகம் அப்படின்ற ஒரு மலையாள மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் இன்றைக்கி ப்ரீமியர் ஆகுது. ஹிந்தி சீரிஸான லார்ட் கர்சன் அப்படின்ற ஒரு சீரிஸை பார்த்தீங்கன்னா வர மே 30 ஜியாட்ஸாரில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் டாக்குமெண்ட்ரி மூவி தான் கிரவுண்ட் ஸ்வேல். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 5 பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ்லேயுமே ப்ரீமியர் ஆக போகுது. ப்ரௌன் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 5 ZEE5 ஹிந்தியில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படம் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆக போகுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.